பட்டிமன்ற ராஜா. இவர் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தர் ராஜான்னு இருக்காரு. இந்த புரோட்டீன் பவுடர்ன்ற மாரி பாடி பில்டர் ஒருத்தர் இருப்பாங்க. நானும் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கேன். என்னடா மனுஷன் செத்த தண்டி உடம்பு வச்சிருக்காப்புல. அவர் வந்து உடம்பை ஏற்றிக்கிட்டு இயற்கையான ஒரு தானிய வகைகள் அதெல்லாம் சேர்த்து குதிரைவாளியா என்னமோ சொல்றாப்புல. யானை கபலம் என்னமோ அது பழங்கால சித்தர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இது மூலிகை தான் அது. ஸோ அதெல்லாம் கலந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரோட்டீன் பவுடர் மாதிரி விற்கிறாப்புல. அது ஆன் பண்ணி ஆன்லைனில் விற்கிறாரா என்னன்னு தெரியல. அதை வந்து தப்புன்னு சொல்லி இது தவறான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக்கி அவரை ட்ரெண்ட் ஆக்கிட்டானுங்க. ஒருத்தவர் நம்ம ஊர்ல இருந்து உண்மையான இயற்கை வளங்களை கொண்டு வந்து அதை கொடுத்துட்டாருன்னா அதை சாப்பிட்டா தெம்பாயிருவார். ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய வைக்கிறானுங்கல்ல, நிறைய பொருட்கள் குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்குறீங்கல்ல, கீழ்ச்சி ஷெல்ல இருந்து பூஸ்ட் அதில் வந்து எல்லாருமே காம்ப்ளான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை குடிச்சா இந்த அறிவு வளரும், ஹைட் அது அதெல்லாம் நம்பிக்கிட்டு தின்னுட்டு இருந்தவங்க நம்மளாம் ஸ்பூனில் போட்டு தட்டில் போட்டு தின்னுட்டு இருந்தவங்க தான். ஆனால் வெறும் சுகர் கண்டென்ட் தான் அதில் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பாதிப்பான விஷயம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ப்ரொமோட் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு, இதெல்லாம் பிராண்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இதை மட்டும் ஏன் டீப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது இயற்கையான விஷயம். இதுக்கோட பெனிஃபிட்ஸ் சீக்கிரமே கிடைச்சிரும். அதாவது அது பாதிப்பு இருக்காது, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீ இந்த குத்துறதுக்கு மெடிசன் வாங்குறதுக்கு போக மாட்டேல்ல. அதான மிகப்பெரிய சந்தையே. ஸோ அது நடக்காது. இப்போ இதில் கன்சியூமர்ஸ் பாருங்களேன், இவங்க விற்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வாங்கி தின்னோம்னா உடலுக்கும் கெடுதி. அது கெடுதலுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போவ, ஹாஸ்பிட்டலில் மருந்து மெடிசன் சாப்பிடுவோம், செத்து போயிடுவேன். உன்னோட ஃபினான்ஸு கொடுக்குற மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி சம்பாரிச்சு திருப்பி வேணே பிடிங்கிடுவான். இப்படி ஒரு சிஸ்டம் உருவாயிருக்கா. இப்போ நீ இயற்கை போட்டு ப்ரோட்டீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னா அது உனக்கு ஹெல்த் ஆகும். நீ நீடா ஆயிலோட இருப்ப, எந்த மெடிசன் எடுத்துக்க மாட்டேன், உன் பணம் உன்கிட்டே சுத்தம். அப்போ நீ யாருக்குள்ளேயும் கட்டுப்பாட்டில் போக மாட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சரி, இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இது எதுக்கு தேவையில்லாத வேலை இல்லை. ஸோ நம்ம மெயின் மேட்டருக்கு போவோம். இந்த பட்டிமன்றம் ராஜா இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒருத்தர் அமெரிக்கா, நான் ஏன் அமெரிக்கான்றதை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் அதிகமாக தெலுங்கர்கள் இருக்காங்க. நான் சொல்லல, ஒரு அக்கா சொல்லுது, நீயான நான் இன்டர்வியூவில் சொல்லுது. அந்த வீடியோ கிளிப் பண்ண சின்னதாக கிளியர் போடுறேன், பார்த்துக்கோங்க. வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. வேற ஆப்ஷனே இல்லை. தெலுங்காரங்க முக்காவாசி யூஎஸ்ல இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தெலுங்கர்கள்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா மாப்பிள்ள தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் அதிகமாக இருக்க ஆள் இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பெருமைக்கு இருப்பாங்க, தமிழர்கள் போய் அமெரிக்காவில் இப்படியே நம்பிட்டு. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். இவர் அங்கே போனப்போ ஒரு சங்கம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சாப்பாடு பரிமாற வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ அவங்க ஊர் கேட்டிருக்காங்க. நான் வந்து காரைக்குடி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க போல. காரைக்குடிக்கு நமக்கு என்ன பிரச்சனையே தெரியல, அடிக்கடி உள்ள சொரிக்கிட்டே இருக்கு. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. காரைக்குடி வந்துட்டு போகுது. சரி, செட்டிநாடா அப்படின்னு கேட்டிருக்காரு போல. செட்டிநாடுன்னா சரி, காரைக்குடி செட்டிநாடுனா அது செட்டிநாடுன்னு தான் கேட்குறாரு, செட்டியாரான்னு கேட்கல, செட்டிநாடுன்னு கேட்டிருக்காரு போல. அவர் கேட்டாரா கேட்கலையான்றது அப்புறம். சரி, இவர் ஒரு கிறிஸ்துவர். ஸோ இவர் அது வேணாம். ஸோ செட்டிநாடா அப்படின்றது கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு செட்டிநாடு சமையல், செட்டிநாடு ஹோட்டல்லாம் பேர் இருக்க தானே செய்யுது. ஜஸ்ட் அது மாதிரி ஒரு பேர் கேட்டிருக்காரு. அவர் கேஸ்டே கேட்டிருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது. தப்பாக ஆக்கி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் கேட்கறது வந்து தப்பாக்கி வச்சிருக்காங்க. இது தவறு கிடையாது. பட் அது இந்த மாதிரி போயிடுச்சு. அந்த ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப போய் அவர் பாவம் அந்த மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. நிறைய இடத்துல சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், தீபாவளி பொங்கல்னாலே இவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றப்போ இது ஒரு வார்த்தையாக பயன்படுத்தி உங்களை ஓரமாக போட்டு அடிக்கிறதுன்றது தவறான ஒரு செயல். இப்போ ஏன் இது வந்து ரொம்ப ஒரு பூதாரமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நான் கூட ஒரு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? செட்டி அப்படி நார்த்தில் செட்டி, சாரி சவுத்தில் செட்டி, நார்த்தில் ஷெட்ஜி இதெல்லாம் போகுதுன்னு சொன்னோம்ல. இதை நான் சொல்லலை, ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாப்புல. அந்த கிளிப்பையும் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஷெட்டியார் உண்டு, வெளிநாட்டுக்கு போனால் ஷெட்டியாவதும் உண்டு, சேட்டாவதும் உண்டு, ஷெட்ஜியாவதும் உண்டு. நாம அந்த பிராண்டிங் இல்லை, நமக்கு பின்னாடி இந்த ஆசிரியர், அந்த ஆசிரியர், இந்த டிகிரி இல்லை. அதனால நம்ம சொன்னதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் படித்தவங்க சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். போகிற இடத்துக்கெல்லாம் தன்னை மறைச்சிக்கிட்டு அதுவாகவே மாறுறாங்க. இவங்கெல்லாம் யார்? ஆனால் இவங்க தான் பெருமைக்கு எருமை வச்சுட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கங்க இங்கே நடக்கிறது என்னன்னு. சரி, அது மட்டும் நடக்கலாம். பாக்கியராஜ், இந்த ராஜ் அடிக்கிறீங்கல்ல, பாக்கியராஜ் தானே அவர்? பாக்கியராஜ் தான். இந்த பழைய காலத்து படம் முருங்கா காமெடி பண்ணுவாப்ல இல்லை, இந்த முருங்கா காமெடி பண்ற இந்த நபர் வந்து அவங்க தெலுங்கு மீட்டிங்ல போய் தன்னை ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக காட்டிக்கொண்ட இயக்குனர் கே பாக்யராஜ் கம்மா நாயுடு சங்க கூட்டத்தில் பங்கேற்று தன் சாதி பெருமை குறித்து தெலுங்கில் பேசியிருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கம்மா நாயுடு சங்கம். ஸோ கம்மா நாயுடு சங்க கூட்டத்தில் அவர் பேசிக்கிறார், தெலுங்கு பெருமையாக பேசுறாரு. ஆனால் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழில் சம்பாரிச்சு தமிழில் பெரிய டேரக்டர்னு சொல்லி இவங்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஃபயர் விட்டு தெரிஞ்சிருந்தீங்க இங்கே இருக்க ரிசோர்ஸ்லாம் ஆட்டை போட்டிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் உள்ள பார்த்தேன், ஒரு பேட்டர்னை பார்த்தேன். கேஸ்ட் பார்க்குறானுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் கேஸ்ட் பார்க்குறானுங்க, கேஸ்ட் பார்ப்பானுங்க, இவனை யார் என்னன்னு பார்ப்பாங்க. நீங்கள் தெலுங்குன்னு ஒரு அட்ரஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அழகாக தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஒரு லாபி ஒர்க் ஆகும், கேட்பாங்க, அண்ட் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சுக்கிறானுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே லாபி ஒர்க் ஆகும். சாதாரணமாக கீழே இருப்பான், திடுப்புன்னு இருந்தால் ஒல்லியாக வந்து பென்சில் மட்டும் தெரியவான்ல, அது பேர் வந்து பிரதீப் ரங்கநாதன். அடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்களா, 100 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கானா, இவ்வளோதான் நம்மளாலே வளர்ந்துட்டு போட்டுமே அப்படின்றவாங்க. ஸோ அப்போ ஒரு லாபி நடந்துட்டு இருக்கீங்க, தனக்கு மட்டும் கிடைச்சா போதும், நம்ம ஆளுக்கு வளர்ந்தா மட்டும் போதும் ஏன் நினைக்கிறான் அப்படின்னா, அது ஒரு தவறான ஒரு லாபியை கிரியேட் பண்ணிட்டான். தவறான லாபியை விஷயம் தெரிஞ்சு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, இவங்க எல்லாம் இப்படி வந்திருக்காங்கடா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இடம் பறி போயிடும். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கு ஏன் பதட்டப்படுறாங்க, தமிழ் தேசியம்னாலே ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன்னா அவங்க வந்து நிறைய இடத்த டாமினேட் பண்ணிட்டாங்க. நாம வளராமல் இருக்கோம், அவங்க வளர்ந்துருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருக்குல்ல, வணிகமாக இருக்கட்டும், ஒரு கடை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு குறியீடு காட்டி அவங்க எஸ்கேப் ஆகி தப்பிச்சு மேலே வரல போயிடுறாங்க. பொருளாதாரத்தில் மேலே ஏறுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, கீழே இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு சிலவங்க மேலே போயிடுறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க எப்பலாம். ஸோ அவங்க சாதி சங்கத்தெல்லாம் போகிறவங்க எல்லாத்துக்கும் படிப்புக்கு செலவு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரிக்கெல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியத்தெல்லாம் எல்லாம் அந்த சாதி இந்த சாதி இந்த மதம் மேலே கீழே முக்குளத்தோர் இருக்காங்க. 3 பேர் கல்லர் மறவர் ஆக முடியாது. 3 பேருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. மறவர்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சத்தில் மறவருக்குள்ள அத்தனை உட்பிரிவு, கருமம் நிறைய மறவர்கள் எத்தனை கேட்டகிரி, அது மேலே இது கீழே. மூவேந்தர்கள் 3 அரசர்கள்னு சொல்கிறாங்க, முக்குளத்தோர் 3 சமூகம்ன்றாங்க, ஒன்னா சேர்த்து தேவர்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ளேயே எத்தனை பிரிவு, அந்த தனித்தனி பிரிவுக்குள்ள எத்தனை பிரிவு, அதுல மேற்ற தாழ்வு இருக்குன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா சோழர்கள் செப்பேடு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சாதியில் உருவாக்குனது யாரு? அரசர்கள், சோழர்கள் கூட்டத்தில். அது சோழர்கள் உருவாக்கல, சோழர்கள் பின்னாடி இருந்து இயக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை தான் இங்கே தமிழ் தேசியவாதிகள்லாம் பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. பார்த்துருப்பீங்க, பார்த்திபன் இருப்பாப்ல பார்த்தீங்களா? அந்த பார்த்திபன்றவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறாப்புல, ஒரு இன்டர்வியூவில், நாங்கள் தெலுங்கு இருக்கலாம், வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம், கட்டாயமாக தெலுங்கு தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வீட்டில் தெலுங்கு வாழ வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திபனுக்கு தான் நாம் இங்கே புகழின் உச்சத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தமிழ் படம்லாம் எடுப்பாப்புல. தமிழில் வந்து ஒரு புள்ளமையாக பேசுவாங்க. உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நம்மளை விட ஒருத்தன் புலமையாக தமிழ் பேசுகிறான், நான் இப்போ தமிழ் தான், ஆனால் என்னை தெலுங்குன்னு சொல்கிறான். எனக்கு அதை சிரிப்பாக இருக்குது. நான் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன், இது எனக்கு புரியல. ஒருத்தனால தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாதான் தமிழ்னா, இல்லை பார்க்குறதுக்கு தமிழ்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கா? தமிழ்னா வந்து கருப்பாக இருக்கணும், இல்லை இங்கே எவ்வளோ மச்சம் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா என்ன? எனக்கு புரியல. இவங்க லூசு பயிலுக்கு இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. இப்போ நம்மளை சொல்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, அது பைத்தியக்கார கூட்டம் சொல்லிட்டு போட்டோம். இவங்க இப்போ இந்த தெலுங்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திபன் தான் சொல்கிறாப்புல, இல்லை இவரெல்லாம் இந்த பார்க்குற கருப்பா, நீ சொல்கிற மாதிரி ஐடென்டிட்டியில் தான் இருக்காரு, ஆனால் அவர் தெலுங்கு. ஸோ இங்கே எல்லாம் மிக்சடு தான் இருக்குது, உணர்வில் தான் இருக்குது எல்லாமே. உண்மையான அவங்களும் தமிழர்கள் தான், தெலுங்கர்களும் தமிழர்கள் தான், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா? ஒத்துக்கிட்டா அவனும் தமிழன் தான், ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது ஒத்துக்கிறதுன்றது ஆத்மாத்மா, நாங்கள் தமிழ்லேருந்து தான் வந்தோன்றது ஒத்துக்கிட்டா அந்த விஷயத்த சொல்கிறேன். உடனே வந்து சொரியாதீங்க. இந்த மீட்டிங்ஸ்லாம் போடுறானுங்க, கேஸ்டில் மீட்டிங்லாம் போடுறாங்க. தெலுங்கர்கள் நாயக்கர்கள்லாம் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை தம்பி அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசு, அப்புறம் இந்த சுல்தான்லாம் போனாங்கல்ல, இந்த சுல்தான் இவங்க தான் விரட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. சுல்தான் வலிமை குன்றிடுச்சு. வலிமை குன்ற டைமிங்கில் விஜயநகர பேரரசு இருந்துச்சு. விஜயநகர பேரரசில் கண்டி நாயக்கர்களை உள்ளே இறக்கி விட்டாங்க. அவங்க உள்ள கதநாய் வடுகர்னு சொல்லுவாங்க, கதநாய் வடுகர்ன்ற, அதுதான் கண்டி நாயக்கர் ஆவணப்படத்தை நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க உள்ளே இறங்கினாங்க. அதாவது ஒருத்தன் பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்க டைமிங்கில் வந்து அடித்து பிடிச்சாங்கன்னா ஓகே, லாஜிக் இருக்குது. நம்மளை எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க, மிதிக்கும் போது காப்பாற்ற வந்தாங்கன்னா ஓகே. இவங்கன்னா காப்பாற்ற வந்தாங்க, இருக்கு நிறைய இருக்குது. நாயக்கர் காலத்தில் நிறைய இருக்குது, போய் தேடி பாருங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் தான் வந்து காப்பாற்றணும், நாங்கள் ஆண்ட பரம்பரைங்கிறீங்களே. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து, நீங்கள் மொழின்னு பேசுறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழில் தமிழ் மொழியை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் தான் மொழியை கற்றுக் கொடுத்தீங்களா? வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. இங்கே ஈஜிப்டில் போய் எடுத்த கல்வெட்டுல தமிழில் தான் இருக்குது, தெலுங்குல கன்னடத்தில் இல்லை. புரிஞ்சுக்கோங்கப்பா, புரிஞ்சுக்கோங்க. சரி, சிம்பிளான விஷயம். இப்போ இந்த தமிழ் மொழி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கன்னா பிற மொழியாளர்கள் எல்லாருமே வெளியே வராங்களே, காரணம் என்ன? தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, எல்லாருக்கும் வெளியே அவேர்னஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த அவேர்னஸ் இருக்கக்கூடாது, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகணும், சவுத் இந்தியா உருவாகணும். அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி உருவாகும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சாங்க, தமிழ் சொல்லி சம்பாரிச்சாங்க. தமிழை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு திடீர்னு வந்து தன்னை தெலுங்கர்களை அடையாளப்படுத்துகிறாங்களே, காரணம் என்ன? பாக்யராஜ்ன்றவர்கள்லாம் பல படங்கள் நடித்து அவங்க பையனும் நல்லா நடித்து சம்பாரிச்சிட்டாங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வச்சு கோலிவுட் சினிமா வச்சு நல்லா சம்பாரிச்சாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை அப்போவே உனக்கு புரிய வேணாமா?
தமிழ்நாட்டில் தமிழன் வந்து தென்னிந்தியன் ஒரு நடிகர் சங்கம் வச்சுருக்காங்க. ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்தையும் தனித்தனி சங்கம் வச்சுருக்காங்களே, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்தியா? ஏன்னா இது எல்லாம் கோடி கும்மி அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகாரமே கிடையாது உனக்குமே. ஒரு திரைத்துறையில் கூட உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ வாய் பேசிகிட்டு இருக்க. அதே திரைத்துறையில் வந்து விஜய் வந்து தமிழர் நம்பிட்டு இருக்க. பீகார் வரைக்கும் போகுது. விஜயோட வரலாறு போனால் பீகார், பெங்களூர் வரைக்கும் போகுது. அவங்க அப்பா வழியாக போனால் பீகார் வரைக்கும் போகுது. அவங்க அம்மா வழி போனால் பெங்களூர் வரைக்கும் போகுது. நீங்கள் தேட மாட்டீங்கடா. பாவம்டா நீங்களாம். உண்மையிலே சொல்கிறேன். உண்மையிலே நீங்கள் பாவம். சாதி பெருமை பேசுகிறது முட்டாள்தனம். சாதினா என்னான்னு தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் யார் உருவாக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். இதுதான் மேட்ரு. இதை உருவாக்குனதே அரசர் கூட்டம் தான். அரசர் கூட்டத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மாயக்கை தான். இவங்கெல்லாம் பிரித்து வச்சுருந்தா தான் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஏன் இப்படி ரூல் பண்ணுறோம்னு யோசிக்க மாட்டாங்க. நாம் யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவனுங்களுக்குள்ளேயே 1008 பஞ்சாயத்து இருக்கும். அதை அடிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம கடையை சாத்திட்டு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இழிச்சிக்க பொழைச்சிக்க. நாங்க வீட்ல தெலுங்கு பேசுவோம். தெலுங்கர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. Who is this guy?